அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மகான் அகத்தியரோட ஞானப்பாடல் வாசி நிலையை பத்தி சொல்றாரு. அந்த வாசியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றத இந்த பாடல் வாயிலா சொல்றாரு. வாங்க பாடலுக்குள்ள போலாம். பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஊதறிந்து ஊதறிந்தால் அவனே சித்தன், உத்தமனே 16 பதியே ஆகும், வாதிகளே 24 பதியின் பாதம், வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு, சோதிபரி பூரணமாம் இவை மூன்றும் தான், தூங்காமல் தூங்கி அங்கே காக்கும் போது, ஆதி என்ற பராபரை அரணும் ஒன்றாய் அண்ணாக்கில் வட்டத்துள் ஆகும் பாரே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளுடைய வாசி நிலையை வந்து எப்படி வந்து நம்ம பயிற்சி வித்தோம் அப்படின்னா, கட்டாயம் வந்து அதுல இருந்து நம்ம வந்து சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம தரிசிக்கலாம் சொல்றாங்க. அதாவது ஊதறிந்து ஊதறிந்தால் அவனே சித்தன் அப்படின்னா, இந்த ஊதக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசி நிலையை வந்து ஊதக்கூடிய இடத்த சொல்றாரு. அந்த வாசியை வந்து எங்க ஊதணும், எப்படி ஊதணும்ன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து சித்தர் நிலைக்கு ஆகுறாரு. ஏன்னா அந்த வாசி ஊதக்கூடிய பகுதிக்கு நேர்முகமா தான் பாத்தீங்கன்னா சித்தம் இருக்கு. அந்த சித்தத்துல போனாவே அது சிவமா மாறக்கூடிய அற்புத வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஊதறிந்து ஊதறிந்தால் அவனே சித்தன், உத்தமனே 16 பதியே ஆகும். 16ன்றது வந்து பாத்தீங்கன்னா 8 அங்கலம் உள்ள போற காத்து, வெளியே வர 8 அங்கலம் காற்று, மொத்தம் 16 அங்கலமும் வந்து பாத்தீங்கன்னா சுழற்சி எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த சித்தத்துல சேர்க்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா 16 பதியே ஆகும் சொல்றாங்க. வாதிகளே 24 பதியின் பாதம். அதாவது இந்த 24 பதியின் பாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காற்றுதான் சொல்றாரு அவர். இந்த வாதம் செய்யக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றை வைத்து நம்ம வந்து அந்த பாதத்தை வந்து அடையணும் சொல்றதா சொல்றாங்க. வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு, எல்லாமே அந்த உயிருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்ம நிலை பெற வைக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைன்னு சொல்றாங்க. சோதி பரிபூரணமாம் இவை மூன்றும் தான். இந்த சோதி பரிபூரணம் உடல் உயிர் மனம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது மூன்றுமே வந்து நமக்குள்ள சோதியா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவமாகும், பூரணமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனமாகவும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியாகவும் வந்து இந்த வழிபாடு முறைகள் இருக்குது. அதுதான் சொல்ல வராங்க. சோதி பரிபூரணமா இவை மூன்றும் தான், தூங்காமல் தூங்கி அங்கே காக்கும் போது. இந்த ஞானம் சித்தை வித்தியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்களுடைய மார்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொல்லுவாங்க. காக்கும் போதுன்னா அந்த வாசி நிலையை செய்யும் போது அந்த நிலை வரும். நம்ம வந்து இடைகளை பிங்களை சுழுமுனையில ஏற்றும் போது நமக்கு வந்து ஒரு நிலை வரும். அந்த நிலை தான் வந்து தூங்காமல் தூங்கி நினைவாயிருக்கும் போது. ஆதி என்ற பராபரை பரணும் ஒன்றாய், அதாவது சக்தியாகட்டும் சிவமாகட்டும் ஆதியாகட்டும் எல்லாமே ஒன்றாய் அண்ணாக்கில் வட்டத்துள்ளே ஜோதியாய் தெரியும் பாரே. அதாவது இது மொத்தமே நம்ம முறையா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்குள்ள பார்க்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஈசனை வந்து தரிசிக்க முடியும். இது கட்டாயம் தரிசிச்சிருக்கிறாங்க சித்தர்கள்ன்றதான் இந்த பாடல் வாயிலா சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வாசி எடுத்துட்டு போயிட்டு அண்ணாக்கு பகுதியில வச்சு ஊத கத்துக்கணும். அதை ஊதது மட்டும் இல்லாமல் அதை ஊதக்கூடிய முறை என்ன, அதை எப்படி ஊதி நம்ம வந்து சித்தத்துல சேர்க்கணுன்றத வந்து ஒரு குருவிடம் சென்று கேட்டு தெரிஞ்சுக்கிறா மட்டும்தான் நமக்கு அது புரியும். இல்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம செய்யும் போது அதனால பல விளைவுகளும் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால நல்ல குருவிடம் சென்று அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு, தெரிஞ்சு செய்யறது ரொம்ப சிறப்பு. தெரியாம நம்ம ஏதாவது செஞ்சு மாட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். சித்தத்துல பித்து ஏறி போச்சுனாலும் பிரச்சனை, திருசங்கு சொர்க்கத்துக்கு போனாலும் பிரச்சனை, 3ஆம் கண் விழிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது அங்க ஒரு ஆணவ தன்மை வந்தாலும் பிரச்சனை. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லாம நம்ம வந்து சித்தத்தை வந்து சிவமா மாத்திட்டோம்னா இந்த உலக மயமா நம்ம மாற முடியும்ன்றதுதான் இந்த முடிவா இருக்கிற அந்த பாடல் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊதறிய கத்துக்கணும். எதையோ ஊதுறோம், எதையோ செய்யறோம், எதையோ பார்க்குறோம். தற்காலிக வாழ்வுக்காக எவ்வளோ போராட்டங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம், எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கிறோம். நிரந்தரமாக வாழக்கூடியதுக்காக சித்தர்கள் நம்ம கொடுத்துட்டு போன அரிய பொக்கிஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். இந்த பாடல்களை நேர்முகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்து அதில் இருக்கக்கூடிய முறைகளை வந்து கூர்ந்து கவனித்து அதை நம்ம பயிற்சியாக கொண்டு வந்து இந்த வாசி நிலையை நம்ம வந்து அடைஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த பூரண நிலை, வாசி யோகம், ஜோதி நிலை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் என்ன ஏதுன்றதை தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்றதை தாண்டி தன்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய விஷயத்தை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு முறையில் வந்து நீங்கள் இதை வந்து அடைய முடியும். இது எல்லாருக்குமே கைவர பெற்றது தான். அது எல்லாருக்குமே கைவர பெற்றதுதான்னா கூட இதை கவனிக்கக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு அது கைவர பெற்றது. கவனிக்காதவங்களை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அது கோடான கோடின்னு ஏற்கனவே ஒரு சில பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இதை கவனித்து இதுக்கான முயற்சி இங்கே இருக்குன்னு நாடி வந்தால் கட்டாயம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை வந்து தெளிவு பெற ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ஊட்டி விட தயாராக இருக்கும். அந்த முறையில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
சித்த நிலையை அடைய முடியும். சித்தர்கள் அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த பழத்தோடைய தோலை நம்ம வீசிடுறோம். ஸோ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த சுவையை உணர்றோம். ஸோ அப்போ அந்த பழம் சாப்பிட்ட அந்த சுவை இருக்கு இல்லையா, அதான் சித்தர்கள் இங்கே உலகத்தில் வாழ்ந்துட்டு இறைவை அனுபவிச்சுட்டு போன விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு பழமாக நம்ம இங்கே இருக்கோம். நம்ம அந்த பழம் வந்து வீணாக போகாமல் அதே மாதிரி இறைவனுக்கு படையலாம் ஆகக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கிட்டோம்னா நம்மளும் அந்த சித்த நிலையை அடையலான்றதுக்காக சித்தர்கள் நம்ம சொல்லிட்டு போன அதி அற்புதமான விஷயங்கள் தான் இந்த பாடல்கள். இந்த பாடல்களை நம்ம குற்றம் குறை இருந்தாலும் மன்னித்தருளி மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூட்சமங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நல்லபடியாக வந்து இறைநிலையை வந்து தொட முடியும் அப்படின்றத இந்த பாடல் வாயில தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.